பொதிகை மலர் வெப் டிவிக்காக செய்திகள் வாசிப்பது பொன்னுசாமி. கேரள நிலச்சரிவிற்கு ஆறுதல் தெரிவித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி ரூபாய் 15 லட்சத்தை நிதி உதவியாக கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் வழங்கினார். விழுப்புரம் அருகே முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ரமாதேவி, நிலைய மருத்துவர் ரவிக்குமார், கல்லூரி நிர்வாக அலுவலர் கவிஞர் சிங்காரம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு போதை ஒழிப்புக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றனர். வானூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் முதுநிலை ஆய்வாளராக பணிபுரிந்த அப்துல் யாக்கூப் இறந்ததை அடுத்து அவரது வாரிசுதாரான அவரது மனைவி பாத்திமாவுக்கு இளநிலை ஆய்வாளர் பணி ஆணையை மாவட்ட ஆட்சியர் பழனி வழங்கினார். மாற்றுத்திறனாளி நல அலுவலர் தங்கவேல் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் பழனி மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.